வணக்கம், நான் வெங்கட் ரோலிங் சார். இது ஆக்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கான டிப்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். நான் சேரன் சார்கிட்ட ஒரு 7 வருஷம் 2 படங்க வேலை பார்த்தது, ஒரு 18 வருட சினிமா அனுபவம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஆடிஷன் பண்ணதுனால ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் என்னுடைய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து பாருங்கள். டைரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ஒர்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் டைரக்டர்ஸ் அப்படின்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே வந்துடுங்க. அது ஃபுல்லாக டெக்னிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, தவறாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். ஒருத்தர் வந்து ஒரு தம்பி வந்து அவங்களுடைய பேர் மட்டும் போட்டு, சார் இதுதான் என்னுடைய பேர், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்றான். பேருக்கு நான் எப்படி ஃபோன் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுடைய ரிஷ்யூம் எல்லாம் அனுப்புனீங்கன்னா எப்படி உங்களை நடிக்க கூப்பிடுவாங்க? ஒரு சாதாரணமாக படித்தவங்களுக்கே தெரியுது ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்னா எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைல் அனுப்பணும். அதாவது ஃபோட்டோவில் உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய வயசு, அப்படி இந்த விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஒரு நம்பர் இருந்தால் பர்மனண்ட்டான நம்பரு, இல்லை இன்னொரு நம்பர் இருந்தால் அதையும் எழுதி, இப்படியெல்லாம் நீங்கள் மெயிலில் அனுப்பினாலும் சரி, நேரில் போய் கொடுத்தாலும் இந்த விவரங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான். அதேமாதிரி 5 ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா 5 ஃபோட்டோவிலையும் எழுதி கொடுக்கணும். ஒரு ஃபோட்டோவில் எழுதுனீங்க பின் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தேடுறதுக்கு சில அசிஸ்டன்ட் டைரக்டர் சோம்பேறித்தனப்பட்டு அதை விட்டாங்கன்னா அப்படியும் ஒரே ஒரு ஃபோட்டோவில் அவங்க ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி இருக்கும். மற்ற 4 ஃபோட்டோவில் என்னன்னு தெரியாது. என்னடா நம்பர் இல்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க, தேட மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ எதில் இருக்குன்றது தேடாமல் போகலாம். இப்படியான நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கா? மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதற்கு ஃபோட்டோ, உங்கள் ஃபோன் நம்பரும் போட்டு விடுங்க. இப்போ நான் அதை என்ன மிஸ்யூஸாக பண்ண போகிறோம்? நீங்கள் பசங்க தானே. ஒருத்தர் இன்னொரு தம்பி கேட்டிருக்காரு, சார் இந்த மெயில் ஐடி பசங்களுக்கு மட்டும், பொண்ணுங்களுக்கு எப்படி தனியாக மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அனுப்புறதுன்ட்டு. எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வருத்தம் இல்லை, உங்களை நான் கிண்டல் பண்ணல. என்கிட்ட இப்படி கேட்குறீங்க. ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறப்ப எப்படி நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புவீங்க? உங்களுக்கான எப்படி வாய்ப்பு வரும்? நீங்கள் ஆடிஷன் போகிறப்ப இவ்வளோ நாலேஜ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க? இதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்து நான் 4 வீடியோ பார்த்தேன், 5 வீடியோ பார்த்தேன். இது வரைக்கும் 32 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணும். பார்த்து முடித்த உடனே நீங்கள் நடிகன் ஆகிட முடியாது. இல்லை மற்ற வீடியோவை பார்த்தாலும் நடிகன் ஆகிட முடியாது. பயிற்சி பண்ணணும், அதுக்கு இது பண்ணணும். உங்களுக்கு ஆக்டிங் கிளாஸு இப்போ இதை வீடியோவை பார்த்து நீங்களே பயிற்சி பண்ணிக்கிட்டால் ஓகே. ஆக்டிங் கிளாஸ் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க. சார் இந்த மாதிரி ஆக்டிங் கிளாஸு விஷயமாக பேசணுன்ட்டு போட்டு விடுங்க, கூப்பிட்றேன். அதற்கான இது என்ன, கிளாஸ் எப்போ எடுக்கலாம், என்ன அப்படின்ற தகவல் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு தேர்ந்த நடிகராக வந்து உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கிற பட்சத்தில் இப்படி பண்ணிங்கன்னா சரி வரும்ட்டு உங்களை ஒரு இது பண்ணி ஒரு ரெடி பண்ணி தயார் செஞ்சு அனுப்பி வைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவுக்கு போயிடலாம். நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ குப்பை கூடைக்கு போகுதா, எங்கே போகுது, இது என்ன நடக்கும்? இதை பற்றி உங்களுக்கு நிறையா பிகினர்ஸுக்கும் கேள்வி இருக்கும். வாய்ப்பு தேடி நிறையா படங்கள் நடித்தவங்களுக்கு இது ஒன்றும் இருக்காது. என்னன்னா, இப்போ நான் எப்படி செயல்பட்டேன், சேரன் சார் ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஃபோட்டோஸ் வரும். ஃபோட்டோஸ் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க, அதுலேயும் வந்து பாய்ஸு கேர்ள்ஸுன்னு தனியாக பிரித்து வச்சுருவேன். நமக்கு இப்போ வீட்டில் வந்து கப்போர்டு இருக்குல்ல, கிச்சனில் இல்லை இதில் புக் செல்ஃபு, ஹாலில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சின்னதாக ஃபோட்டோ வைக்கிறதுக்குன்னு ஒரு இது ஃபேன்சி கப்போர்டு, மல்டிபர்பஸ் கப்போர்டு, அதை நான் வாங்கி வச்சுருப்பேன் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் சின்ன இதாக செல்ஃபாக பிரித்து பாய்ஸ் ஃபோட்டோ தனி, கேர்ள்ஸ் ஃபோட்டோ தனி. அதாவது 10 ஒரு 5 வயசுலேருந்து 10-12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் டீனேஜ் பசங்களுக்கு தனி, பொண்ணுங்களுக்கு தனி. அதுக்கப்புறம் 40+ அப்பா கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு அப்பாவுக்கு தனி, அம்மா கேரக்டர் தனி. அப்புறம் வயசானவங்க தாத்தா கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வாத்தியார், இல்லை ஒரு ஹெட்மாஸ்டர், இல்லை ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டிக்கான கேரக்டர், இந்த மாதிரியான இதுக்கு இப்படி நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவை நான் வந்து அப்படி தான் வந்து பிரித்து வச்சுப்பேன். ஏன் பிரித்து வச்சுக்கோன்னா, ஏகப்பட்ட ஃபோட்டோ எனக்கா டைரக்டர் சேரன் சார் ஒரு பெரிய டைரக்டர். நான் ஒர்க் பண்ணுறப்ப தொடர்ந்து நல்ல படங்களாக கொடுத்து இது பண்ணதுனால நிறையா இது வரப்ப அவர் திடீர்னு கேட்பார், இந்த அப்பா கேரக்டருக்கு யாராவது புதுசாக இருக்காங்களா பாரு, இல்லை ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேரக்டருக்கு யாராவது இருக்காங்க பாருன்னா, அப்போ எல்லா ஃபோட்டோவும் நம்ம திருப்பி போட்டு பார்த்து 1000 கணக்கான ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ ஏஜ் குரூப்பாக பிரித்து வச்சுட்டோம்னு வைங்களேன். இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டுன்னா யார், மேக்ஸிமம் தமிழ் சினிமாவுடைய ஹீரோ. இப்போ நமக்கு அந்த கதை என்னன்னு தெரியும், டேரக்டர் ஒர்க் பண்ணுறப்ப அந்த கதைக்கான ஹீரோ 25 வயசு. இப்போ அவனுக்கு ஃப்ரெண்டுங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்,
ஒரு 20லேருந்து 30 வயசு கேட்டகரியில் ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஏன்னாக்கா சில பேருக்கு 20 வயசுலேயே 25 வயசுக்கான தோற்றம் வந்து முகத்தில் உடம்புல இதெல்லாம் வந்துடும். சில பேருக்கு 30 வயசு ஆனாலும் 32 வயசு ஆனாலும் 25 வயசு பசங்க மாதிரியே இருப்பாங்க. அது பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. வயசானவங்க சில பேர் பார்த்தா 45 50 வயசு இருக்கும். பார்த்தா வந்து அவங்க அப்பா இவர் தான் இவருடைய பையன் அப்படின்னு காமிக்கிறப்ப பார்த்தா அண்ணன் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. அம்மாவும் பொண்ணு அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்கள் நதியா மேடம் ஆர்டிஸ்ட் நதியா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் யார் அம்மா யார் பொண்ணுன்னே நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நதியாவுடைய பொண்ணு தான் அம்மா மாதிரி இருக்கும். நதியா வந்து பொண்ணு மாதிரி இருப்பாங்க. உடம்ப ஃபிட்னஸ் யோகா பண்ணுறது சில ட்ரைனிங் எல்லாம் காலை எக்ஸசைஸ் அப்படின்றத இன்னுமே 30 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பாடி அப்படி தான் இருக்கும். அப்படின்றப்ப இப்போ நம்ம 25 வயசு அப்படின்றப்ப 20லேருந்து 30 வயசு அந்த கேட்டகரி ஃபோட்டோ இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் டேரக்டர்கிட்ட கொடுப்போம். அப்பா கேரக்டர் 40 to 50 அதை கொண்டு போய் கொடுக்கறது. இல்லை இடைப்பட்ட இது ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க 35 வயசில் இருக்கிறவங்க இப்போ 30லேருந்து 40க்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ கொடுக்கறது, 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ கொடுக்கறது. இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறப்ப ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் டேரக்டர்கிட்ட கொடுப்பாங்க. இல்லை சில டைம் நம்மளே பார்க்க சொல்லுவாங்க. எல்லாம் பார்க்க முடியாது, செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஓடாமாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு அந்த கதை தெரியும். உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்துட்டு இப்போ டேரக்டருடைய டேஸ்ட்டு தெரியும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதுதான் லைக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 5 ஃபோட்டோ கொண்டு போய் காமிச்சோன்னே சரி இவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லு. இப்படி தான் நடக்கும். நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ குப்பை தொட்டிக்கு போகுதா, ஒரு படம் முடிச்ச உடனே கிழிச்சு போட்டுருவாங்களா? நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் வந்தவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேறு மாதிரி எல்லாம் கசகசன்னு இருந்துச்சு. எனக்கு அந்த வேலையை கொடுக்குறப்ப நான் அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறப்ப அந்த ஒரு ஃபோட்டோவில் மட்டும் நம்பர் எழுதுறவங்க என்ன பண்ணுவோம், மறுபடியும் இது பண்ணி வைப்பேன், பின் பண்ணி வைப்பேன். இல்லை அப்படின்னா அந்த நம்பரை எல்லா ஃபோட்டோவிலையும் நான் எடுத்து எழுதி வைப்பேன். இதெல்லாம் எனக்கு சரி அது எதுவும் மறுபடியும் தொலைவிட்டு இருக்க முடியாதுன்ட்டு. இதுதான் வந்து உங்கள் ஃபோட்டோ கொடுக்குற இடத்துல அதை வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி மெயிலில் அனுப்புகிறீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? இதை எப்படி வந்து ஃபோட்டோ தனித்தனியாக பிரித்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ நீங்கள் மெயில் அனுப்புறதுலையும் இப்போ அதுக்கு ஒரு ஃபோல்டர் படத்துடைய நேம் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவாங்க. படத்துடைய நேம் போட்டு ஆர்டிஸ்ட்னு போட்டு வச்சுருவாங்க. இப்போ அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணால் அதில் மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு அதில் 2 இருக்கும். இப்போ மேல் கிளிக் பண்ணால் அதில் சைல்டுஹுட்டு 20+, 30+, 40+, 50+ன்ட்டு அந்த அசிஸ்டண்ட் எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபாலோ பண்ணுறாரோ அவருக்கு புரிகிற மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டு வச்சுக்குவார். அப்புறம் இப்போ மேல் கிளிக் பண்ணி அதில் இதெல்லாம் வந்துடும். இப்போ ஃபீமேல்ன்ற ஃபோல்டரு அதை கிளிக் பண்ணால் அதில் 10+, 20+, 30+ன்னு அதை போட்டு வச்சுக்குவார். இது பார்க்குறப்ப அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இல்லை, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கோ டைரக்டர் அசோசியேட்டுன்னு ஒரு 7-8 பேருக்குமே அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணால் அதாவது இந்த ஃபோல்டர் தான் படத்துடைய பேர் போட்டு ஆர்டிஸ்ட்டுன்னு போட்டிருந்தா ஓகே இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட்டை அனுப்பின ஃபோட்டோ அப்படின்ட்டு டோட்டல் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டு இப்படி அவங்களுக்கு ஒரு நாளில் பழகிடுவாங்க. பழகினோடனே அவங்களுக்கு தேவையான இதை ஃபோல்டரை கிளிக் பண்ணி யார் இருந்தாலும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்க. திடீர்னு ஷூட்டிங் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு 15 வயசு ஒரு சின்ன பையன் ஒரு 10th படிக்கிற மாதிரி வேணும் அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்கிட்டையும் சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து டக்குன்னு கிளிக் ஆகும். இப்படியான வாய்ப்புகள் அமைகிறப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்து கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் சும்மா மெயில் ஐடிக்கு ஃபோட்டோ அனுப்பணுன்னா சில பேர் ஃபோட்டோவை மட்டும் அனுப்புகிறீங்க. நான் உங்களை கூப்பிட்றதுன்னா இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இன்னொன்று மெயில் ஐடிக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு ஒரு மெயில், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்புறதுக்கு ஒரு மெயில், இதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப குழப்பாயிடும். உங்கள் பயோடேட்டா அப்படின்னா நீங்கள் எனக்குன்னு இல்லை யாருக்கு அனுப்பினாலும் ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவோ 2 ஃபோட்டோவோ 3 ஃபோட்டோவோ 5 ஃபோட்டோவோ கம்போஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய ஹைட்டு, உங்களுடைய வெயிட்டு, இது ஹைட்டு வெயிட் எல்லாம் தெரியலனா விட்டுருங்க. ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஃபோன் நம்பர். இப்போ மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடி அது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இதில் தான் வந்திருக்குட்டு மெயில் ஐடி எடுத்துக்குவாங்க. உங்கள் பேர் என்னன்னு தெரியணும், உங்கள் ஃபோன் நம்பர் என்னன்னு தெரியும். கூப்பிடணும்ல திரும்ப சும்மா ஃபோட்டோவை மட்டும் அனுப்புங்க அப்படின்னா ஃபோட்டோவை மட்டும் யாராவது அனுப்புவாங்களா? இந்த நாலேஜ் இந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆடிஷன் போனீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, அந்த இடத்துல அவமானப்பட்டுருவீங்க. அதனால் போகிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தான் நம்ம வீடியோக்களில் பேசியிருக்கு. அதனால் பாருங்கள். இன்னொன்று அனுப்பி விட்டுட்டு ஒரு கம்பெனியில் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணாதீங்க. தெருவில் ஒருத்தவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தையும் தப்பாக பேசினா உங்களுக்கு வலிக்கும் இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸில் இப்படி கூப்பிட்டு போய் என்ன சீட் பண்ணிட்டாங்க எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்து உங்களை சந்தேகப்படாதீங்க. சினிமா விட்டு நீங்கள் வேறு இதுக்கு வந்து உங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போயிடலாம். அதனால் நம்பிக்கையோடு செயல்படுங்க.
இதெல்லாம் தான் நடக்கும். கதை சொல்ல போகிற எங்களுக்குமே எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. கூப்பிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஏதோ ஃபோனை பேசிக்கிட்டு கதை கேட்பாங்க. ஆப்போசிட்டில் பொண்ணுங்களை உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே கதையை கேட்பாங்க. இந்த எரிச்சல் அடங்கிட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தை ஓட்டிகிட்டு வரணும் நம்ம. அப்படி ஓட்டிகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பு கூப்பிட்டு கொடுத்து இப்படியான விஷயங்கள் நிறையா நடக்கும். அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதை தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். மேலும் மேலும் முன்னேறுங்க. அதனால் ஃபோட்டோ அனுப்புறதுக்கு யோசிக்காதீங்க. மெயிலுனாலும் கரெக்டாக எல்லாம் இது போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நேரில் போய் ஆஃபீஸில் கொடுத்தாலும் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் என்னமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சூழல் அமையும். மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோக்களில் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே பார்த்துடலாம். ஆக்டிங் கிளாஸ் போகணுன்னா மெயில் அனுப்புங்க. பேசுகிறேன், என்ன ஏதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சேர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பிகளே. நன்றி, வணக்கம்.